Prove the following identities. இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 minus tan square theta cot square theta minus 1 equal to tan square theta. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம tan square thetaக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும். இப்போ கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த காட்டை மட்டும்தான் மாற்ற வேண்டியதா இருக்கு. ஸோ tan இங்கேயே இருக்கு. ஸோ நம்ம காட் மட்டும் ஏதாவது பண்ணி மாற்ற வேண்டியதா இருக்கும். நான் LHS எடுத்திருக்கேன். 1 minus tan square theta by cot square theta நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா cot square theta equal to 1 by tan square theta. Reciprocal of tan square theta is cot square theta. இப்போ இந்த cot square theta 1 by tan square theta நான் எழுதுறேன். சரியா? மைனஸ் இது 1. நெக்ஸ்ட் இப்போ 1 minus tan square theta இப்படியே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். பாருங்க tan square theta இங்க 1 தான் இருக்கு. அப்போ எல்சிஎம் இஸ் tan square theta. எல்சிஎம் எடுக்காம ரெசிப்ரோக்கல் பண்ணக்கூடாது. இப்போ இங்க என்ன வரும்? 1 into 1 is 1 minus tan square theta into 1 is tan square theta. இப்போ இது எல்சிஎம் எடுத்தோம்னா பாருங்க இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 1 minus tan square theta. சரியா? இப்போ இந்த பார்ட்டை மட்டும் இதுதானே டிவிஷன்ல இருக்கு. இந்த பார்ட் ஃபுல்லா டிவிஷன்ல இருக்கு. அப்போ அதுதான் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். மல்டிப்ளை ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன வரும்? இந்த tan square theta மேல போயிடும். 1 minus tan square theta கீழே வந்து. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 1 minus tan square theta 1 minus tan square theta கீழே வந்தாச்சு. Now it is tan square theta. Only tan square theta. So that is our RHS. Clear? ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. tan square theta நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். இப்போ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா இதுல ஒரு ஃபேக்டர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா cos theta by 1 plus sin theta. இப்போ இதுல பார்த்தோம்னா நம்ம ஐடென்டிட்டில ஏதாவது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே என்ன இருக்கு? ஸ்கொயர்ல இருக்கு. ரைட்? எல்லாமே என்ன இருக்கு? ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ல இல்ல. அதனால ப்ரூஃப் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி 1 plus sin theta நமக்கு கீழே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? We have to multiply and divide. என்ன பண்ணணும்னா 1 minus sin theta. அதாவது இங்க பிளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா மைனஸ் சிம்பிள மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பாருங்க இதை நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 1 தானே வரும். அதாவது மல்டிப்ளை பை 1. 1ன்றதை நம்ம இப்படி எப்படி எழுதுறோம்? 1 plus sin thetaவா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? 1 minus sin theta by 1 minus sin theta. இங்க 1 plus cos thetaவா இருந்ததுன்னா 1 minus போட்டுக்கோங்க. எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஐடென்டிட்டிஸ் எல்லாமே ஸ்கொயர்ல இருக்கும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? எப்படியாவது ஸ்கொயர்ல கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம அப்படி போடுறோம். சரியா? இப்போ இது நான் LHS தான் எடுத்திருக்கேன். இப்போ cos theta இருக்கு. இங்க 1 minus sin theta மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரியா? இது எல்சிஎம் கிடையாது. என்ன பண்ணிருக்கோம்? மல்டிப்ளை பண்ணிருக்கோம். டிவைட் பை பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? This is A plus B. This is A minus B. Right? A plus B, A minus B. என்ன ஃபார்முலா? A square minus B square தானே நம்மளுடைய ஃபார்முலா. இங்க Aன்றது என்னது? Aன்றது 1. Bன்றது என்னது? B is sin theta. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா நமக்கு என்ன வரும்? 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. கிளியரா? இப்போ தென் இங்க என்ன வரும்? காஸ் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ஸ்கொயர் இஸ் 1. இப்போ இன்னொரு ஐடென்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு என்ன இருக்கு? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்க வச்சுக்கிட்டு 1 இங்க இருக்கு. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு போனா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்க என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டால என்னது? இந்த ஸ்கொயரும் இந்த காசும் கேன்சல் பண்ணினோம்னா ஒரு காஸ் கீழே கேன்சல் பண்றோம், மேல ஒரு காஸ் கேன்சல் பண்றோம். அப்போ என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிச்சு எழுதுறோம். பிரிச்சு எழுதுறதுனா என்னது? 1 by
cos theta minus sin theta by cos theta. பாத்தீங்கன்னா இதுக்கு சும்மா சொல்றேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? எல்சிஎம் இஸ் cos theta. எல்சிஎம் இஸ் cos theta தானே? அப்போ நம்ம cos theta எல்சிஎம் சேம் டினாமினேட்டர் இருக்குன்னா நம்ம மேல இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்கலாம். இந்த இது வந்தாச்சா? ஸோ நமக்கு தேவை அப்படின்றதுக்காக நம்ம பிரிச்சு எழுதுறோம். இப்போ 1 by cos theta is what? Secant theta. Sin theta minus cos theta is tan theta. இதுதானே நம்மளுடைய RHS. Secant theta minus tan theta. பாருங்க secant theta minus tan theta. So that is our RHS. So this is our RHS. ஓகேவா?